பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேளையிலும் ஒரு விலையேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை தந்தருவார். ஆமா, துவக்கம் முதல் முடிவு வரை கேட்கும்போது ஒரு பெரிய வெளிப்படுத்தலை இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் இதுவரைக்கும் பெற்றிராத ஒரு பெரிய வெளிப்படுத்தலை நீங்கள் நிச்சயம் பெற்றுக் கொள்வீர்கள். எடுப்போம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1-2. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1-2. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பவுலடியார் சொல்றாரு, உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வேறொருவன் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது. என்ன முக்கியமான வசனம், ரொம்ப முக்கியமான வசனம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில பங்கெடுக்கிற பரிசுத்தவான்களுக்கு மிக முக்கியமான வேத வசனம் இது. உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்குண்டானா, அந்த வேறு ஒருவன் யாரு? வேறு ஒருவனோடு கூட வழக்கு இருக்கத்தான் செய்யும். வழக்கு இல்லாம இருக்காது. உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒரு வழக்கோடு தான் வாழ்ந்துக்கிறான். ஆமா, அந்த வழக்காடுறவன் வேறு ஒருவன், அந்த எதிராளி முதல்ல பிசாசு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிசாசோடு கூட ஒரு வழக்கு இருக்குது. புரியுதா? அந்த பிசாசு, டைரக்ட் பிசாசு ஒரு வழக்கு இருக்குது. மனுஷனுக்கு பிசாசோட ஒரு வழக்கு இருக்குது. ஏன்னா பிசாசு திறறான், கொள்றான், அழிக்கிறான், இந்த மாதிரி எல்லாம் செய்யறான் குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில். அதனால அவனோட ஒரு வழக்கு. அப்புறம் வேறு ஒருவன் வேற யாருனாக்கா, எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அப்போ மனுஷனுக்குள்ள ஒரு பிசாசுக்குது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு பிசாசுக்குது. அதனால அவன் எதிராளி. ஆமா, அவன் உன்னை திருடவும் கொல்லவும் அழிக்கும் வந்துதான் இருப்பான் மனுஷன். அப்போ மனுஷனோடு உனக்கு ஒரு வழக்கு இருக்குது. அதனால வழக்காட தெரிந்து கொள். இந்த உலகத்துல வாழற வரைக்கும் நீ வழக்காட தெரிந்து கொள்ள வேண்டும். வழக்காட தெரியலனா வழக்குல தோத்து போயிடுவேன். கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்ல தோத்து போயிட்டாக்கா எவ்வளவு பரிதாபம். எதிராளி தான் எல்லாத்தையும் பறிச்சுட்டு இருப்பான். ஆமா, எதிராளி உலகத்தின் அதிபதி பிசாசு உன்னோட இதெல்லாம் திருடிக்கின்னு கொண்டுக்கின்னு அழிச்சுன்னு இருப்பான். நீ பரிதாபமா இருப்பாய். இந்த எதிராளி ஆகிய பிசாசோடு வழக்காட நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களோடு கூட வழக்காட தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டாரே, உன் குடும்பத்தாரே. ரோமர் 3:20, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள். எல்லோரும்னா ஆதாம் வழியா பிறந்த எல்லோரும் வழக்காடுறாங்க. உனக்கு விரோதமா வந்து உன்னெல்லாம் அபகரிக்க, உனக்கு விரோதமா செயல்பட, உனக்கு பிரச்சனை கொடுக்க, எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லாரும் வழக்காட்டி இருப்பாங்க. உன் வீட்டாரே உனக்கு சத்ருக்கள் நிச்சயமா வழக்காடுவாங்க. ஏன்னா பேரே சத்ரு. இந்த சத்ருக்களுடைய வழக்கை ஜெயிப்பதற்கு வழக்கிலே மேற்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு இந்த செய்தியை முழுசா கேளுங்க. அப்போ 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1. உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல், வழக்காடும்படி உனக்கு வழக்கு இருக்குது, வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரனிடத்தில் போக துணிகிறது. என்ன, உனக்கு ஏற்கனவே வழக்கு இருக்குது.
இந்த வழக்காடும்படி பரிசுத்தவான்களிடத்துல போனோம். ஆமா, பரிசுத்தவான்களிடத்தில் போகாம அநீதிக்காரங்கிட்ட போய் போனீங்கன்னாக்கா, பேரு அநீதிக்காரன், அவங்ககிட்ட வழக்கு கொண்டு போனாக்கா அவன் என்ன பண்ணுவான்? அநீதி தான் செய்வான். புரியுதாமா? அநீதிக்காரன் யாரு? ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்துல பங்கெடுக்காத எல்லாரும் அநீதிக்காரர்கள். அவன் அநீதியின் படிதான் அந்த வழக்கை தீர்ப்பான். பெரும் புரியுதா? ஆளே அநீதிக்காரன். உன் வழக்க அநீதிக்காரங்கிட்ட கொண்டு போனீனாக்கா அவன் அநீதிக்காரர் பேஸ்ல தான் அந்த வழக்கை தீர்த்து கட்சியில பிசாசுக்கு தான் துணை போனவனா இருப்பான். கேட்டே இல்லையம்மா? பிசாசுக்கு துணை போய் கட்சியில நிப்ப, ஒண்ணுமில்லாம வந்து நிப்ப. ஆனா பரிசுத்தவான்களிடத்தில் அந்த வழக்கு கொண்டு போனீங்கன்னாக்கா, பரிசுத்தவான்கள் நியாயம் தீர்த்தாங்கன்னா பிசாச தோற்கடிப்பாங்க. உனக்கு வர வேண்டியதை கண்டிப்பா பெற்றுக் கொடுப்பாங்க. கேட்ட தப்பா? பரிசுத்தவான்கள் இடத்தில் போனா சரியான நீதி கிடைக்கும். அநீதிக்காரங்கிட்ட போனீங்கன்னாக்கா அது அநீதியில் தான் போய் முடியும். ஏன்னா அநீதிக்காரன் அவனுக்குள்ள கிறிஸ்து இல்ல. கிறிஸ்து இல்லைன்னா எந்த பேஸ்ல அவன் நியாயம் தீர்ப்பான்? நன்மை தீமை அறியத்தக்க மனுஷன், அவன் தான் அநீதிக்காரன். அவங்ககிட்ட போய் வழக்கு போய் சொல்லிட்டு இருந்தீனாக்கா அந்த தீமை நியாய தீர்ப்பு, நியாய பிரமாணத்தின்படி தீர்ப்பு. நியாய தீர்ப்பு என்ன? நியாய பிரமாணம் என்ன சொல்லுது? கல்லுக்கு கல்லு, பல்லுக்கு பல்லு, தப்பு செஞ்சு அடிச்சு கொள்ளு நியாயத்தீரு. இந்த விபச்சார சிறி வழக்கு என்னமா பண்ணாங்க? எல்லாரும் என்ன பண்ணாங்க? விபச்சாரம் பண்ணிட்டா அந்த வழக்கு என்ன பண்ணாங்க? மோசே நியாய தீர்ப்பு படி அவர் என்ன பண்ணமா? கல்லெறிந்து கொள்ள வேண்டாம். இதுதான் வரும் நியாய தீர்ப்பு. எல்லாம் கல்லெறிந்து கொள்ளன்றதுங்கிறாங்க பாருங்க. அதே வழக்கு இயேசு எடுக்கிறாரு. இந்த விபச்சார சிறி கையும் மெய்யுமா பிச்சுட்டாங்க. பரிசுத்தவான் இயேசு அந்த வழக்கை எடுக்கும்போது இயேசு என்ன பண்ணாரு? அந்த வழக்க நல்ல மேய்ப்பன் விபச்சார சிறிக்காக ஜீவனையே கொடுத்து அந்த ஜீவ ரத்தம் சகல பாவத்தை நீக்கி பரிசுத்தாவி அனுப்பி அந்த விபச்சார ஸ்பிரிட்டை துரத்தி பிசாசுக்கிரி அழிச்சு மக்களை காப்பாத்துறாரு. அதான் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. ஆரம்பத்துல டக்கு நச்சின்னு பதில் சொல்லிட்டேன் நான். பரிசுத்தவான்கள் இடத்தில் போனாக்கா அந்த வழக்குல பிசாசானவன் அழிந்து போவான். எதிராளி பிசாசுகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆமா, பரிசுத்தவான்னா இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் திருவந்திர பரிசுத்தவான் பரிசுத்தர் இயேசு இருக்கிறார். அவர் தான் பரம வக்கீல். இந்த வசனத்துப்படி தாமஸ் துளசிராமன் மகா பெரிய வக்கீல். தாமஸ் கிட்ட வந்தீனாக்கா பாஸ்டர் தாமஸ் கிட்ட ஒய்ஞானே பிசாசு. ஏன்னா ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் தேவ நீதித்து உயிர்த்தல. தேவன் தனக்கு உலகத்துக்கு குத்தினாக்கா உனக்கு வர வேண்டியதெல்லாம் வந்துடும். பிசாசுகிரிலாம் ஐஜே போயிடும். பாயிண்ட் புரியுதா? அதுதான் பரிசுத்தவான்கள் போனா கண்ணை மூடின்னு குசலமே விசாரிக்க தேவையில்ல. தப்பு தப்பு தான். அதுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறான் பிசாசு. பாவத்தை செய்ய வைக்கிறான். அந்த எதிராளி பிசாசு பாவத்தை சாபத்தை மறந்து பாதை தீர்த்து போயிட்டே இருக்கிறான். நீ பரிசுத்தவான்களை தீர்ப்போனா ஒரு பாவ நிவர்த்தி. புரியுதா? பரிசுத்தவான் என்ன பண்றான்? பாவ நிவர்த்தி. யாரு? இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நியாய தீர்ப்பு, நியாய பிரமாணத்தின்படி தீர்ப்பு செய்ய மாட்டார் இயேசு. கிருபையின்படி தீர்ப்பு செய்வார். அந்த கிருபை என்ன பண்ணுது? அந்த எதிராளிக்கு பிசாசு ஜீவ சொல்ற ஜீவன் இயேசு ஜீவன் பிசாசு ஒய்ஞ்சானே. இயேசு ஜீவன் பரிவு என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு குத்தினாக்கா உள்ளகிற பிசாசு செத்தானா இல்லையா? பிசாசு அழிஞ்சே போயிடுவான். சாப பாவம் மரணம் தரித்திரம் வியாதி எல்லாமே அழிஞ்சு போயிடும். பரிசுத்தாவி வந்து உனக்கு தீர்ப்பு விடுதலை. பரிசுத்தாவி எங்கேயோ அங்கேயே விடுதலை. அதான் பரிசுத்தவான்களுக்கு போகணும்னு சொல்றது. ஆமா, பரிசுத்தவானு இயேசு சரியா தெரிஞ்ச பரிசுத்தவானா இருக்கணும். ஆமா, பரிசுத்தவான் பேர் வச்சுட்டு நியாய பிரமாணம் கத்தர் அடிக்கிறாரு நொறுக்கிறாரு நியாயத்திருக்கிறாரு அந்த மாதிரி பரிசுத்தவான் கிட்ட போனாலும் ஒய்ஞ்சடி. யார் பரிசுத்தவான? இயேசு தான். அந்த இயேசு இருக்கிற பரிசுத்தவான் ஜோயே ஜீவன் தெரிந்த பரிசுத்தவான். அவன் எந்த பாவத்தையும் மன்னிப்பான். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஆமா, எந்த சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான பாவம் சாப பாவம் மரணம் பாவத்திலிருந்து மரணத்துல நீக்கு தேவனி இருந்து உயிர்த்தலையே கொடுப்பான். அவன் தான் பரிசுத்தவான். எந்த கேஸ்ல இருந்து நீ விடுதலை ஆயிடலாம். எந்த வழக்கில இருந்து விடுதலாம். பாவத்திலிருந்து மரணத்தை வெளியே கொண்டு வரான் எதிராளி பிசாசு. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா, நான் துர்குணத்தில். ஆமா, அப்பா அம்மாவே உன்னை பாவத்துல பெத்துட்டாங்க. வழக்குக்குதான் இல்லையா பிசாசுக்கு?
பாவம் செய்கிறவன் பிசாசு, சின்ன வயசுல பிசாசு வழக்காடுறான், அவனை திறறான், அவனை கொள்றான், அவனை அழிக்கிறான், வியாதி கொடுக்குறான், வறுமை கொடுக்குறான், தரித்திரத்தை கொடுக்குறான், பாதாளத்தெல்லாம் கொடுக்குறான். நீ அதை எடுத்து போய் அநீதிக்காரங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவான்? அநீதி நீ செஞ்ச தப்புக்கு அது அப்படித்தான்பா வரும் அப்படின்னு சொல்லுவான். கிருபை தெரியாது அவனுக்கு. இயேசு இல்லாதனார், இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை திருவிழந்த பரிசுத்த ஆவியான கிறிஸ்து இருந்தாங்க. இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு சகல பாவத்தையும் பரிசுத்த ஆவியாருக்கு ஒரு வழக்கத்தை எடுத்து பரிசுத்த ஆவியாருக்கு அவனை காப்பாத்திடலாம். இயேசு அப்படித்தான் காப்பாத்தினார். மத்திய மார்க் லூக்கா போல எல்லா வழக்கு தீர்த்து வைக்கிறாரே இல்லையம்மா. திமிர்வாதக்கார லேகோன் பிசாசு கூட ஜவடமுட எல்லாரும் வர இயேசு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ சரீரம் ஜீவனத்தை இயேசு சுவாமன்ற வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு. பட்டு குசலமே விசாரிக்கிறாரு. இயேசு சூப்பரா வழக்காடுறாரு. பிசாசின் கிரி அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். மனுஷகுமாரன் மனுஷனை அழிக்கிறதற்கல்ல, மனுஷனை அழிக்க மாட்டாராம், பிசாசு அழிப்பாராம். அதுக்கு ஜீவனையே கொடுக்க தயங்க மாட்டாராம். ஜீவ சரீரம் ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுப்பாராம். ஆதாம்ல இருந்து முழு உலகத்து கொடுப்பாராம். இப்ப இவன் பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு. பிசாசு பசுத்தாய் வந்து அவளை விடுதலை ஆகிட்டார். சூப்பரா வழக்காடுறார் பரேசு. இயேசு போல நியாயாதிபதி வக்கீல் இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி, ஆமா சகல பாவத்தை, சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமான பாவம், எல்லா பாவம் இயேசு. பிசாசே சின்ன பாவம் ஏமாத்திரம், அக்கிரமம் என்னதான், வியாதி ஏமாத்திரம், சாபம் ஏமாவது, வறுமை, தரித்திரம், பாதாளம் ஏமாத்திரம். இயேசு பெரியவர். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பரலோக ராஜ்யமே இருக்குது அவருக்குள்ள. அதுதான் இயேசுவின் படி நீ தீர்ப்பு செய்யணும் ஜனங்களுக்கு. அப்பதான் நீ ஆசீர்வாதமான பரிசுத்தவானா இருப்ப குடும்பத்துக்கே. ஆமா தப்பு செய்யணும் பார்த்து போட்டு அடி நொறுக்கு, கல்லுக்கு கல்லு, பல்லுக்கு பல்லு, தப்பு நீ செஞ்சு தப்பு தப்பு தான் சொல்லி நியாயத்தை நீ அநீதிக்காரன். அநீதிக்காரன் அப்படித்தான் நியாயத்தை இருப்பான். அப்போ இங்கிலீஷ்ல இருந்து வசனத்தை ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 6 chapter 1 உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்கள் இடத்தில் போகாமல் அநீதக்காரன் இடத்தில் போக துணிகிறது என்ன? அநீதிக்காரன் கிட்ட போனா என்ன பண்ணுவான்? ஆதாம் மூலமா பிறந்தவன் அநீதிக்காரன். நன்மத்தையும் மரியாதை அவங்க கிட்ட போனாக்கா நீ செஞ்சு தப்பு கரெக்டா சொல்லுவான். நீ செஞ்சு என்ன இருந்தா நீ தப்பு தப்பு தான் தாமஸ், நீ செஞ்சு தப்பு தப்பு தான், அதனால நீ தண்டனை அடையணும், ஜெயிலுக்கு போனோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், சிறைச்சாலையில் போனோம், உனக்கு தூக்கு தண்டனை வரணும் தான் சொல்லுவான் அநீதிக்காரன். கரெக்டு தான் அவன் சொல்றது, நியாயப்படி தப்பு செய்த. ஆனா இயேசு கிட்ட பரிசுத்தவான்யத்தை போனா உன் தப்புக்கு அதை விட ஒரு விலையேற்பட்ட கிரயத்தை செலுத்துவாரு. அதான் பரிசுத்தவான்கள் போறது. பரிசுத்தவான் இயேசு கிட்ட போனா என்ன பண்ணுவாரு? நீ செஞ்சு தப்பு, அவரு ஒண்ணு ரைட்டுன்னு சொல்ல, நீ செஞ்சு தப்பு தான், பாவத்தையும் மன்னிச்சு, ஆனா அதுக்கு ஓவர் பெய்டு ஜீவ ரத்தம் உனக்கு கொடுக்குறேன். அது இயேசு சாமட பரலோக ராஜ்யத்தை ஆதி தேவ நீதித்து உயிர்த்தெல்ல கொடுக்கிறாரு. உன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்கிறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்து பரிகாரம் பண்ணி பிசாசத்து வரைத்தி பிசாசு பசுத்தாய் உனக்கு காப்பாத்துறாரு. இதுதான் பசுத்தவான்கள் போறது. புரியுது இல்லையா? அதனால உங்க பிள்ளைங்களை அநீதிக்கார மாதிரி நியாயம் தீர்க்காதீங்க. தப்பு 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 தப்புன்னு மனைவி பிள்ளைங்களை கிறிஸ்துவ கொடுத்து கொடுத்து அசுத்தாவித்து பாவ நிவர்த்தி பண்ணி சாப நிவர்த்தி தத்து பாதாள நிவர்த்தி அசுத்தாவித்து பசுத்தாவி இறக்கி அப்படி நியாயம் தருங்க. பிள்ளைங்க மேல பசுத்தாவி இறங்க பிள்ளைங்க நாலடிவில் தப்பு செய்ய பசுத்தவானவே இருக்கும். அல்லேலூயா. ஏசு அப்படிதான் நியாயம் தீர்த்தார். எங்க போனாலும் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறு ஒன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்த நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. எல்லா ஜனங்க பாவம் செய்து தேவ மக பிசாசு வழக்காடுற ஜனங்க விரோதமா வர்றாங்க. உன் வீட்டாரே இவனுக்கு சத்ருக்கு சத்ருவாங்க, பகைக்கிறாங்க, சபிக்கிறாங்க, நன்மை தேவ காரியத்தை பகை கசப்பு வயசு எல்லாரும் மேல வழக்குது மிஷிமா. பிசாசம் வழக்காடுற ஜனங்களை வழக்காடி கிறிஸ்து இல்லாமலே எல்லாம் வழக்காடி பாவத்தை மருந்து எல்லாம் 2 பேரும் பாதாளத்து போறாங்க. கிறிஸ்து குறுக்கிட்டு பரிசுத்தவானாகிய கிறிஸ்து எல்லா ஜனங்களுக்கும் பாவ நிவர்த்தி வரி அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாளாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். பாவங்களை நீக்கணும்னாக்கா ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கணும். ஏ டு தேவி நீதி துவித்தல். இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. பரிசுத்தவான்னா நீ ஜீவனுள்ள தேவடைய ஊழியக்காரனா இருக்கணும். அது மாதிரி தாமஸ் மாதிரி இருக்கணும். தாமஸ் டீச்சிங் கேட்கணும். பேர் ஊழியக்காரு விசுவாசியா இருப்பாரு. அவரே நியாயப்பிரமாணம் அண்ணன் தான் தப்பு தான் நியாயத்தை தருவாரு. நியாயப்பிரமாண போதகரா இருக்கக்கூடாது. கிருபையும் சத்தியம் நிறைந்த போதகரா இருக்கணும். மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் வந்தது. இயேசு கிறிஸ்து மூலமா கிருபையும் சத்தியம் வெளிப்பட்ட அந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா நீ செஞ்ச தப்பு விட ஓவர் பெய்டு. நீ செஞ்ச தப்பு 10 காசுன்னா நீ கொடுக்குற இயேசு ரத்தம்
கோடி கோடி ரூபாய் விலை மதிப்புள்ளது. அதை பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்ல இருந்து முழு உணர்வுபூர்வமா கொடுத்தா சகல பாதி பசுத்தாய் வந்து உன்னை காப்பாத்திடுவாரு. அப்படிதான் காப்பாத்துறாரு. மத்திய மார்க் லூகா மூலம் பரிசுத்தவான் ஆகிய இயேசு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சர்ற ஜீவ விருட்சத்துக்கு நீ நன்மத்தையும் அறியத்தக்க நீ புசிட்டுட்ட. உன்னே வழக்காடுறான் பிசாசு வந்து உன்னை உரிமையா தர்றான். சமாதானம், சந்தோஷம், சோகம், வேலை எல்லாம் தர, அப்புறம் கொள்றான், அப்புறம் அழிக்கிறான். அதான் சொன்னார் இயேசு, திருடவும் கொல்லவும் அழிக்கு வருகிறான் என்று வெறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து என்ன அந்த ஜீவ சர்ற ஜீவ விருட்சத்துக்கு அந்த ஜீவல தேவி நீதி உதல் கொடுக்கிறாரு. அவர் என்னதான் வந்து உதவி செஞ்சார். இயேசு வானா நான் இருக்கிற மாதிரியே இருந்தேனாக்கா அநீதிக்காரன் நியாயத்தை உன்னை நியாயத்துக்கு பாதாளம் தான், அங்கேயும் பாதாளம் தான், அங்கேயும் திருடம் வருத்தப்பட்டு பாரம் சுமப்ப நீ கொஞ்சம் சாப்பு இல்லம்மா. சாபத்துல பாவத்துல வியாதியில் தான் இருப்பேன். இயேசு எடுத்து ஞானத்தாண்டு திருவிந்து பங்கெடுத்து கூட ஒரே நியாயப்பிரமாணம் மனநில அது தப்பு இது தப்பு, அவர் இந்த தப்பு பண்ணாரு, இவர் இந்த தப்பு பண்ணாருப்பா. பரிகாரம் பண்ணியா நீ பரிசுத்தவானாச்சே. இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்த பசுத்த ஒரு நீதி செய்திருக்கலாமே. நீ என்ன பண்ற? அது தப்பு இது தப்பு இது தப்பு, எல்லாமே தப்பு தான். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டு அடுத்த இலவசமா கிறிஸ்துவேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான் ஆகிடலாம். அந்த கிறிஸ்துவேசுக்குள்ள கொண்டு வா ஜனங்களை, நீ பரிசுத்தவான். அதுதான் சொல்றார் பவுலு, உங்களில் ஒருவனுக்கு 1 கொரிந்தியர் 6:1 உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரத்தில் போக துணிகிறது என்ன? அநீதக்காரனா கிறிஸ்து தெரியாதவன், ஜீவ மார்க்கம் தெரியாதவன், 100% ஜீவ மார்க்கம். அந்த ஜீவ ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தெரியாதவன் இடத்துல போனீங்கன்னாக்கா அவன் அநீதியின் படி தான் தீர்ப்பு செய்வான். அதனுடைய விளைவு மரணம் தான். படி இங்கிலீஷ்ல 1 கொரிந்தியர் சீக்கிரம் 6 chapter 1 verse எடுத்துருக்குமே நேரம். 1 கொரிந்தியர் 6 chapter 1 verse. அதனால் அன்பானுல பரிசுத்தவான் இயேசுவை போல நியாயத்திருங்கள். ஆமா, இயேசு நியாயத்திருக்கிறாரு. தப்புக்கு பரிகாரம் பண்ணிட்டு நியாயத்திருக்கிறாரு. படி 1 கொரிந்தியர் 6 chapter 1. Dare any of you having a matter against another go to law before the unrighteousness and not before the saints. Saint கிட்ட போவோம். அன்ரைச்சஸ்னா என்னது? அநீதிக்காரன். அன்ரைச்சஸ்னஸ் கிட்ட அன்ரைச்சஸ் தான் வரும் உனக்கு. அநீதிக்காரன் கிட்ட போனா. செயின்ட்னா பசுத்தவான் இடத்துல போன. யார் அந்த பசுத்தவான்? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானதானம் எடுத்து திருவிருந்துல பங்கெடுத்து கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூடாம ஆமா அந்த பரிசுத்தவான் கிட்ட போனான். ஆமா, பேர் இயேசுன்னு வச்சுட்டு இருப்பான். எங்க பார்த்தாலும் பார்க்க கசப்பு வைராக்கியத்துல இருப்பான். சுயநீதி அந்த மாதிரி பரிசுத்தவான் கிடுவாரு. மாய்மாலமான பரிசுத்தவான். பரிசுத்தவான்னா இயேசுதான்பா. இயேசுதான் அந்த இயேசு உனக்குள்ளே இருந்தா அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை குத்துருவ ஜனங்களுக்கு. தேவன் தனக்கு ஆதாம் வழக்கு ஒய்ஞ்சிச்சே பிசாஜ் ஒய்ஞ்சானே அசுத்தாய் தட்டி பசுத்தாய் இருக்கு தேவதூரெல்லாம் குத்து அவனை காப்பாத்தி விட்டுறலாம். எவ்வளவு ஆசீர்வாதம் மாதிரி இயேசு. நீ உலகத்துக்கு ஒலி, நீ பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு ஒலி, ஜீவ ஒலி, இருள நீக்கிடுவே. உப்பு சுவை தரும், கெட்டு போகாம பாதுகாத்துக்க பிள்ளைகளை. இயேசுதான் உப்பு, இயேசுதான் ஒலி. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார், ஜீவ ஒலி. அப்போ எந்த வடக்கையும் நீ தேக்கலாம். எவ்வளவு பெரிய சாபத்தை, எவ்வளவு பெரிய பாவத்தை, எவ்வளவு பெரிய அக்கறை, எவ்வளவு பெரிய வியாதி பிசாசு வழக்கு கொண்டு வர, எவ்வளவு பெரிய மரணத்தை கூட இயேசு மரித்தோர் கூட உயிரோடு எப்படாரு இல்லையா? மரித்தோரை எடுத்து வந்து கொடுக்குறாங்க. லாசர் கல்லறை முன்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த வழக்கு என்ன? நானே விழித்ததுல அந்த விழித்ததுல தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு குத்தாரு பாரு. மரணம் டெலிட் ஆகி பசுத்தாய் வந்து சத்தம் உயிரோடு வர்றான். அதான் பெரிய வைக்கல. இயேசு போல வைக்கல யாரும் கிடையாதுங்க உலகத்துல. அகில உலகத்துல நீதி உள்ள நியாயாதிபதி இயேசு. அவர் ஜீவனையே கொடுத்து ஜீவரத்த ஜீவ தேவன் தனக்கு உலகத்து பாவத்தை பசுத்தாயிருக்கு. அதான் இயேசு கிட்ட வா. ஆமா, அநீதிக்காரங்கிட்ட போய் வாய்நாளெல்லாம் போய் கசப்பு வெறுப்பு சுயிட் வேதனை துக்கம் தான் நீ கண்ட நீ. அதனாலதான் அநீதிக்காரத்து போக துணிகிறது என்ன? திருப்பி படி இங்கிலீஷ்ல 1 Corinthians 6 chapter 1st verse. Dare any of you having a matter against another go to law before the unrighteousness and not before the saints. ஆமா, அன்ரைச்சஸ் கிட்ட போவாத. கண்டிப்பா அன்ரைச்சஸ் பதில் தான் வரும். செயின்ட் கிட்ட போ, செயின்ட் பரிசுத்தவான்கிட்ட போ.
அப்போ உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரனிடத்தில் போக துணிகிறது என்ன? அடுத்து பாரு, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? பரிசுத்த உலகத்தையே நியாயம் தீர்ப்பானான். இயேசு உலகத்தையே நியாயம் தீர்த்தார் தெரியுமா உனக்கு? உலகத்தையே ஜீவனை குத்தாரு, உலகத்தையே ரட்சிப்புகள் நடத்தினாரு, பாவிகளுக்கெல்லாம் ஜீவனை குத்து உலகத்தை பிசாஜே நியாயத்தை. அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குதுங்க பரிசுத்தவான்களத்துல. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? இங்கிலீஷ்ல படி. ரெண்டாவது வருஷம் 1 Corinthians chapter 2nd verse. Do you not know that the saints will judge the world? And if the world will be judged by you, are you unworthy to judge the smallest matters? ஆமா, அற்ப வழக்குகள் இதெல்லாம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அதாவது நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச், உலகளாவே திருச்சபை, தாமஸ் சபை. எனக்கு வானம் கூற எங்க சபைக்கு பூமி தான் பாதுபடி. உலகத்தை 816 கோடி பேருக்கு மக்கள் அப் டு டேட் 2025 816 கோடி பேருக்கு ஜீவ சர்வ ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு சொல்லி ஜெபம் பண்றோமா இல்லையம்மா? எல்லா செய்தி போய் கேட்டு பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர், குறைந்து ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணி. இந்த சேனல் ஒவ்வொரு செய்தி நான் சொல்லியிருப்பேன். எங்க சபை உலகளாவே திருச்சபை. பாஸ்டர் துளசிராம் தாமஸ் சீனியர் பாஸ்டர். நீ ஏசு ஏற்றுக்கொண்டா நீயே சீனியர் பாஸ்டர் தான். நீ உலகத்துக்கே வழி. ஏசு ஏற்றுக்கொண்டா உலகத்தையே நியாயம் தீர்ப்பியான். எப்படி நியாயத்தை? ஆதாம் கூட நன்மத்தையும் மரியாதைக்கவன ஜீவ சர ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு 816 கோடி பேர் ஜீவ சர ஜீவரத்துக்கு அசுத்தாவி வச்சு பசுத்தாவி இருக்கு தேவதூதரெல்லாம் பணிவிடை செய்ய வைப்பான் முழு உலகத்துக்கா. அதனால இயேசு உலகத்துக்கே ஒளினாரு. அவர் என்ன சொல்றாரு அதை அப்படியே விசுவாசி. ஒரு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் படி திருவிருந்துல பங்கெடுத்தா நீ யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, நீ உலகத்துக்கே ஒலி. என்ன ஒலி? இயேசுதான் ஒலி. அந்த இயேசு தேவி நீதி துவித்தல், எல்லா பாவத்துக்கு பரிகாரம், எல்லா சாபத்துக்கு மரணத்துக்கு தேவத்துக்கு பாதாளத்துக்கே பரிகாரம். அது அவன் இலக்கத்துக்கு தான் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி ஒரு பரிசுத்த தேவி நீதி செய்வானி. ஜனங்கள் பிசாசின் கருத்துக்கு அந்த எதிராளி, கொலையாளி, பகையாளி, உன்னாடு வழக்காடுறவன் சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு பாதாளத்துக்கு தப்பிப்பான். அதனாலதான் நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச். சொல்றோமா இல்லையா? ஒவ்வொரு செய்தியில போய் கேட்பார். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, அமெரிக்கா, சிங்கப்பூர், எங்க ஊர் சோழவரம், பெங்களூரு, மெட்ராஸ், கோயம்புத்தூர், சேலம், வேலூர், எங்க போய் எந்த வானத்துக்கு பூமியின் மேலே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி கண்டிப்பா பிசாசு வழக்காடுவான். உலகம் ஃபுல்லா வழக்காடுறான். பிசாசு திறறான், கொள்றான், ஆயிக்கிறான். சாப பாவம் மான தைத்திரம் கொரோனா கொள்ளை நோய் ஆபத்து விபத்து சுயநீதி அநீதி எல்லாம் திடீர்னு கொண்டு ஆயிடுச்சுங்கிறான். வழக்கு இருக்கு, வழக்கு இல்லாத இல்ல. அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத பரிசுத்தவான்களை இயேசு போல இருந்தா இயேசு ஜீவன் பரி இயேசு எங்க மத்திய மாட்டலூக்கால எங்க போனாலும் நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவன்ல தேவி நீதி தூ இதை ஜீவ விச்சதுக்கு நீ மனுஷன் நன்மத்தையும் அறியத்தக்க ஏதே தோட்டத்துல ஜீவ சுவாசத்து ஜீவத்துக்கு எல்லே வச்சது ஆதாம் ஏவால தோட்டத்தினுள்ளே நன்மை தீம் அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கிற நாளில ஷாகவே பிசாசு வார்த்தை கேட்டா ஏவாலு கேட்டு தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த நன்மை தீமை நல்லவன் கெட்டவன் நன்மார்க்க துன்மார்க்கன் நன்மை தீமை உள்ளவன் சாக கிடக்கிறான். புருஷனு கொடுத்து உனக்கு 2 பேரும் நன்மை தீமை உன்னு பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கும். உலகம் உள்ள வடக்கு இருக்குது. நோவா காலத்துல உலகமே அஞ்சு போச்சு. நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. அப்போ நோவா காலத்துல இருந்து அப்படியே மனுஷகுமார் காலத்துல நடக்குது. இப்போ இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவி நீதி உயிர்த்தையில டேக்டா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு நீதி செய்யி பாவங்கள் எல்லாம் மன்னி சாபத்தை அசுத்தாய் சாப பாவம் மனு தரித்து பசுத்தாய்க்கு தேவதூரெல்லாம் பணிவிடை செய்ய வை. நீ உலகத்துக்கே ஒலி. அல்லேலூயா. அதனால பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? ஒரு பரிசுத்தவன் என்ன கரெக்டா சொல்றான் பார் பவுல். ஒரு இயேசு ஏற்றுக்கிட்ட நீ சாதாரண ஆதாம் போல பிறந்தவன். நீ யாரோ எவரோ எந்த நாடோ எந்த தேசம் எந்த இடமோ உன் பேக்ரவுண்ட் ஏதோ ஆதாம் குள்ள பிறந்த நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசான பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு பேத்து திருவிருந்த ஜீவ புஷித்து தான் போதும். நீ உலகத்தையே நியாயம் தேக்கலாம். நீ நன்மத்தையும் மரியத்தக்க நீ உலகத்தையே சாபத்து குத்துக்கிற பிசாசோடு சேர்ந்துக்கினு உலகத்தையே அழிச்சுங்கிற நீ திறந்து கொண்டது ஐக்குத்தான வேலையை செஞ்சுக்கிற ஆதாம் குள்ள பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் இருந்தா
கிறிஸ்து ஜீவனி பெரு வானத்தோட தேவன் தற்கு ஆதம் உலகத்தையே நியாயத்திருக்கலாம். இயேசு சிலுவையில் பிதாவே இவர்களுக்கு முழு உலகத்தை ஜீவரத்தை குத்தாரா இல்லையா? தேவன் தற்கு ஆதம் உலகத்தில் பிசாசி தலையை நசிக்கிட்டு வானத்தோட சகல பரலோகராஜ் போய் சேர்ந்துக்கிறாரு. அப்போ பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? எல்லாம் அற்ப வழக்கு தான். பிசாசே ஒரு அற்பமானவன். பிசாசு யாருமா? அற்ப சொற்பமானவன், கேவலமானவன், சாபம், பாவம், மரணம், தரித்திரம். இயேசு விலையேற பெற்றவர். அவர் தான் வக்கீல். உலகில டாப் வக்கீல் என்றாங்க பாரு. இந்த சிட்டில இவர்தான் பெரிய வக்கீல் என்றாரு. அதை விட பெரிய வக்கீலியா தாமஸ் துளைச்சுறாம. எந்த வழக்கை கொண்டு வாங்க, ஒண்ணு இயேசுக்கு செஞ்சு பரலோக வானத்தை கோடிக்கணக்கில் தேவி நீதி தூதர் தேவனுக்கு ஆதாம் முழு உணர்வுபூர்வமா கொடுக்க. அசுத்தாய் போய் தானே பசுத்தாய் வந்து அங்க காப்பா. தேவன் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார். அத உணர்வுபூர்வமா கொடு. நன்மை தேம காரியத்தை உணர்வுபூர்வமா கொடுத்தா பிசாசு ஒண்ணு ஆயிடுச்சுங்கிறான். சாபத்துல, பாவத்துல, மரணத்துல, கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, நாசம், மோசத்துல உணர்வுபூர்வமா அந்த செய்தியா இல்லையா? இப்ப இயேசு கிட்ட வா. அந்த வக்கீல் சொல்றாரு, ஜீவ வார்த்தை ஏற்றுக்கொள். அந்த ஜீவ சொல்றது தேவனுக்கு செலுத்து. ஆதாம் இவதான் செய்யணும், வக்கீல் சொல்றபடி செய்யணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய். தண்ணீரு திராட்சை, சாபம் ஆசீர்வாதமா, மரண உயிர்த்தேல அவர் தரித்திர ஐஸ்வர்யம் பாதாளம் பரலோகமா மாறிடும். அந்த வக்கீல் என்ன சொல்றாரு அதன்படி பரிசுத்தவான் சொல்றபடி செய்யணும். ஆமா, அவர் என்ன சொன்னாலும் நான் நன்மத்தையும் தான் வழக்கு ஜெயிக்க முடியாது. பாவத்தை மன சுயநீதி, அநீதி, சபிக்குது, பகைக்குள்ள சத்துருவாந்தினாக்கா பரிசுத்தவான் எவ்வளவு உதவி செஞ்சாலும் என்ன பண்ண முடியாது. அந்த பரிசுத்தவான் சொல்றாருப்பா, நீ ஆதாம் வழியா பிறந்தவன், ரோமர் முடி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று பண்ணுவேன். இப்போ என் ஜீவ ரத்தத்தை நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவனை தேவ நீதிட்டு உயிர்த்தல தேவனுக்கு செலுத்து. ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு செலுத்தணுமா இல்லையா? பட்டுன்னு செலுத்தி பாரு. அசுத்தாய் போய் பிசாசிக்கிற தேவதூர் வந்து உன்னை காப்பாத்தி. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி குத்துக்கிட்டே இருக்கலாம். உலகத்தை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு பாதாள தப்பிச்சு பரலோகத்துக்கு போய் சேரலான்ட்டார். கோடி ரூபாய் கொடுக்கணும் காணிக்க. அல்லேலூயா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண. குறைந்தது 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணணும். நீங்க ஆமா இதெல்லாம் ஷேர் பண்ணணும். மீடியா மிஷினரியா இருங்க. உங்க நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த யூடியூப் சேனல். அல்லேலூயா. அப்போ பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? அப்போ என்ன எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு, எல்லாருக்கும் வழக்கு இருக்குதுங்க. கட்டின மனைவி, கட்டின புருஷன், பெத்த பிள்ளைங்க, மாமியாரு, மாமனாரு, சொந்தம் பந்தம், பேர பிள்ளைங்க, சுற்றி இருக்கிற ஜனங்க எல்லாரும் ஆதாம்ல இருந்து 2ஆம் வரைக்கும் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு பரிசுத்தவான் இயேசு நினைத்து கற்றுக்கொள். இயேசு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீர ஜீவரத்தை நன்மை தேம கனி சாப்பிட்டோம். அப்ப ஜீவ விச்சத்துக்கு அந்த ஜீவ விச்சல தேவ நீதி இயேசுக்கு சாமட்ட வாக்கு தத்துவமேக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு தீர்ப்பு உண்டாகணும். பாவம் மன்னிக்கப்படணும், சாபம் மன்னிக்கப்படணும், தரித்திரம், பாதாளம் எல்லாம் மண்டி தேவ நீதி உயிர் பரலோகராஜ் மானத்தோட சகல அதிகாரம் வந்து சேரணும். அல்லேலூயா. இப்போ சில வசனத்தெல்லாம் நம்ம வாசித்து முடிப்போம். ஜான் 8:14. இப்ப 8:14. யோவான் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தோடு. யோவான் 8:14. யோவான் 8ஆம் அதிகாரம் 8 வேற வசனம் இதுல 8:14 சொன்ன 7:24. 7:24 நான் சொன்ன ஒரு வசனம், நீ எழுதிக்கிறது ஒரு வேற வசனம். 7:24 இல்ல 8:20. அப்போ 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். John 8 chapter 16th verse. And that if I do judge, my judgment is true. For if I do judge, my judgment is true. For I am not alone. அப்போ சொல்றாரு, சூப்பரா சொல்ற பாரு. யோவான் 8ஆம் அதிகாரம் 16. நான் நியாயம் தீர்த்தால்
இயேசு ஒரு மனுஷனை நியாயம் தீர்த்தா எப்படி தீர்ப்பாராம்? அவன் செஞ்ச தப்பின் படியே தீர்ப்பு செய்ய மாட்டான், ஒரு ஜீவனை கொடுப்பாராம். தப்புல பொந்துட்டான்பா, தப்புல பொந்துன்னு ஐக்கியத்துக்கு கொல்றதுக்கு தர்றதுக்காக வந்தா இயேசு. அது பிசாசு செய்வான். தப்புல பொந்துட்டான், அவனை அழிப்பான் கொள்வான் பார்த்தா அது பிசாசு பண்ற நியாய தீர்ப்பு. இந்த இயேசு எப்படி நியாயம் தீர்ப்பாராம்? நான் நியாய தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின் படி இருக்கும். சத்தியம், ஒரு சத்தியம் அங்க குறுக்கிடுது. சத்தியம், நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவரத்தம் கொடுப்பாரு அவனுக்கு. தப்பு செஞ்சுட்டான்பா, புள்ள தப்பு செஞ்சு ஒரே வெட்டி கொண்டு குய் தோட்டி பச்சுடுவியா நீ உன் பள்ளிய? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டு கொடுக்கு செய்வது அதிக நிச்சயமல்ல சொல்றாலே இல்ல, நன்மையானது. அப்போ இவர் என்ன பண்றாரு? தப்பு செஞ்சவன அது ரைட்டுன்னு சொல்லவில்ல, அந்த தப்புக்கு ஒரு பரிகாரத்தை பண்றாரு. அதான் சூப்பர். அதான் பரிசுத்தவான் எழுத்து வருது. பரிசுத்தவான் அதான் செய்வான். ஆமா, பரிசுத்தவான் கிறிஸ்து இல்லாதவங்கிட்ட போனாக்கா, எப்பா நீ செஞ்சு தப்பு தான், உனக்கு வர வேண்டியதான்வான், கண்டிப்பா உனக்கு தண்டனை வேணும்னுவான். அது உலக பிரகாரமா போலீஸ் ஸ்டேஷன் அது இது எல்லாம் அதெல்லாம் கிறிஸ்து இல்லாம நடக்குது பாருங்க. அச்சு ஜெயில போட்டு எல்லாம் பண்ணுவாங்க, அது அப்படித்தான் செய்வாங்க. ஆனா ஏசு நீ கொலை பண்ண உயிர் தெளிஞ்சவனு கொடுக்குறாரு. கொலை கேஸ் இருந்து விடுதலை. ஆதாமுக்குள்ள பிறந்தா நீ ஒரு கொலைகார, அது தெரியுமா? உங்கள் பிசாசு ஆதிக்குள்ள மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணம் தான் இருக்குது உனக்குள்ள. ஒவ்வொரு மனுஷன் மேல கொலை கேஸ் இருக்குதுங்க, அது மரணம். எல்லாரும் ஆதாம் செய்த பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குதா இல்லையம்மா? அவன் செய்த அவ்வளவு பெரிய தப்புக்குது. அதுக்குதான் தேவி நீதிட்டு உழித்தல கொடுக்கிறார் இயேசு. தேவி நீதிட்டு உழித்தலுக்கு தான் பாவத்திலிருந்து மரண வழி நீ விடுதலை ஆக முடியும். எவ்வளவு பெரிய சீரியஸான மேட்டர் நான் பேசுறது தெரியுமா? மாபெரும் வக்கீல் துளசிராம் தாமஸ் இயேசு ஏற்ற ஞானத்தை திருவன் பண்ணி ஒரு பெரிய வக்கீலியா உன் குடும்பத்துக்கு, கிராமத்துக்கு, பட்டத்துக்கு, உலகத்துக்கு. அப்போ பாவத்தையும் மரணத்தையும் குத்துட்டு வழக்கு பிசாசு பாவத்தை மரணத்தை பாதாளத்தை கொடுக்குறான். இயேசு தேவி நீதித்து உடித்தது ஜீவ விருட்சத்துக்கு நீ அந்த ஜீவன்ல தேவி நீதித்து உயிர்த்தல் ஏன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கிறாரு. ஆதாம்ல இருந்து முழு உலகத்துக்கு நம்ம பாவம் தேவன் ஆதாம் முழு உடனே பிசாசு உரிமை வந்து திறறான், கொட்டான், வழக்காடு ஜெயில போட்டுறான். எழுத்தின்படி ஜெயிலு ஒண்ணுதான். சாபத்துல பாவத்துல மனதா விசுவாசம் அவநம்பிக்கை சந்தேக ஒரே சிறை வாழ்க்கை இருக்குது. அதாவது இயேசு சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தட்சி சுவிசேஷ இருதயம் நொறுங்குண்ட விடுதலையாக்கும்படி சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்கும்படின்னு சொல்றாரு. அப்போ நான் நியாயத்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். அப்போ பிதாவாகிய தேவனும் இயேசு என்ன பண்றாங்க? பரிகாரம் பண்ணவர பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் அன்புக்கு அந்த இயேசு ஏற்றுக்கிட்டாதான் பிசாசின் வாழ்க்கையிலிருந்து நீ விடுதலையாக முடியும். பாவத்திலிருந்து மனது தட்டு பாதாத்திலிருந்து விடுதலை பசுத்தாய் வந்து எல்லாத்தையும் ஏந்து போன தேடவும் ரட்சிக்கும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறான். நித்திய ஜீவனை பரலோக வாழ்ந்த ஏதேன் தோட்ட வாழ்வினை பெற முடியும். அப்போ நான் நியாயத்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். அவன் தான் பரிசுத்தவான். பரிசுத்தவான் எப்படி தீர்ப்பு கொடுப்பான்? சத்தியத்தின்படி. யார் அந்த சத்தியம்? இயேசு தான். அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவன். அந்த ஜீவ விச்சத்துக்கு தேவி நீதிட்டு உயிர்த்தெழும்படிதான் நியாயம் தீர்ப்பான். அதாவது தேவனுக்கு ஆதாம் பர்டிகுலர் பர்சனுக்கு, குடும்பத்துக்கு, பட்டத்து தேசத்துக்கு எங்க போனாலும் ஆதாமுக்குள் பிறந்தவனுக்கு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கூட அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்தெழு கொடுத்து பாவம்ட்டு மனது பசுத்தாவே இருக்கு தேவதை பாதுகாக்கலாம். கையை தட்டு ஹல்லேலூயா. அப்போ நான் நியாயத்தால், அது இங்கிலீஷ்ல படிமா, John 8:16 நான் நியாயத்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். அண்டர்லைன் தி வேர்ட் சத்தியம். என்னது? இயேசுதான் சத்தியம். அந்த இயேசு ஜீவனாக ஜீவ விச்சதுக்கு நீ அல்ல தேவ நீதி உயிர்த்தல் ஏன் பேர் சொல்லி பிதாக ஆதாம்குள்ள பண்ணவன் நன்மத்தையும் மரியாதைக்க நீ. ஆனாதான் பிசாசு தர்றான், கொள்றான், வழக்காடி நேக்கிறான். அதை ஸ்டாப் பண்ணனா நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீர ஜீவ ரத்தம் தேவி நீதி உயிர் தேவன் தனக்கு கொடுக்கும் போது உடனே எனக்கு பாதுகாப்பு. தேவதூர் பசுத்தாவில இருந்து என்ன பாதுகாக்கிறாங்க. படி இங்கிலீஷ்ல யோவான் 8:16. John 8 chapter 16th verse. And yet, if I do judge, my judgment is true. For I am not alone, but I am with the Father who sent me. My judgment is truth. அப்படிதான் போடுங்க. Our judgment is truth. I am the way, I am the truth, I am the life. அந்த ட்ரூத் படி தான் இருக்கும். ஆமா, மனுஷன் ட்ரூத் கிடையாது, மனுஷன் சத்தியம் ஜீவன் கிடையாது. வடிக்க மனுஷன் பொய்க்குன்னா லை, மனுஷன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கணும். அதுதான் அநீதிக்காரன்.
அவன் கண்டிப்பா நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை வேணும் பார்த்து தண்டனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அதான் அநீத காரணத்தை சொல்வது என்ன, இயேசு கிட்ட வா, அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் தீவிரமா கொடு, பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு தத்து பாதக தப்பித்துக்கொள். அடுத்து யோவான் 7:24 தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வான் அநீதிக்காரன். செஞ்ச தப்பு, நீ செஞ்சப்பா தப்பு, திறன்யா கொன்னியா ஆயிச்சியா, சுயநீதி அநீதி காட்டினியா, மாமியார் மாமனார் நாத்தனார் எல்லாம் கிறிஸ்து பத்தி தெரியாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நியாயத்து நீ செஞ்ச தப்பு நான் செஞ்ச தப்பு. ஆமா தப்பு தான். கிறிஸ்து கொடுக்க தெரியாது, மாமியாருக்கு தெரியாது, மருமகளுக்கு தெரியாது, மாமனாருக்கு தெரியாது, மருமகளுக்கு தெரியாது, நாத்தனார் மூத்தனார் எல்லாம் நன்மத்தை மறியத்தக்க கேடி. நீ ஒரு தப்பு செஞ்சா அவங்க ஒரு தப்பு செய்வாங்க, அவங்க ஒரு தப்பு, எல்லாம் நியாயத்தை அடிச்சுன்னு கொண்டு பேரு பிசாசு குடும்பமா இருக்கும். உங்க வீட்டாரே உனக்கு சத்ரு. அப்போ வீட்டாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவனை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. இயேசு ஜீவனை தான் ஜீவ வச்ச ஜீவன தேவடைய குடும்பமா இருக்கணும். நன்மத்தையும் அறியத்தக்க குடும்பம்னா அப்பா ஒரு நன்மத்தையுமா, அம்மா ஒரு நன்மத்தையுமா, பிள்ளைங்க 4 பிள்ளைங்கன்னா 4 பிள்ளைங்க ஒரு நன்மத்தையுமா, இவங்களுக்குள்ள பிசாசு அவங்களுக்குள்ள பிசாசு, அங்க பிசாசு திறது கொண்டது வியாதி வறுமை தரித்திரம் பாதாள குடும்பமாவே இருக்கும். குடும்பமா இயேசுக்கு சுயேற்கூட இயேசு ஜீவன் பரிவு தேவ நீதி தூய்தல பிதாகுமார் ஆதாம் முழு உணர்வுபூர்வம் கொடுத்தா அந்த பிசாசு அந்த குடும்பத்தில் இருக்கிற நியாயத்தை பிசாசு ஆதாம் வழியா வந்த அந்த சாபத்துக்கு பாவத்துக்கு மனத்துக்கு பாதாத்துக்கு ஒரு முடிவு உண்டாகி நீங்கள் ஜீவுள்ள தேவடைய ஆலயமா இருக்கிறீர்களே. ஆபிரகாம் குடும்பம் ஆசீர்வாதமா, ஆபிரகாம் சகல காலத்துல ஆசீர்வாதமா, ஈசாக்கு ஆசீர்வாதமா. அவங்க எல்லாம் ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. ஆபிரகாம் அவங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் சகல காலத்துல ஆசீர்வாதம். அந்த பைதட்டோட ஆண்டவராக இயேசு அம்புடையது. அவர் பைதட்டவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மத்தியஸ்தர், ஹல்லேலூயா, மாறாதவர். அந்த பைதட்டு ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாடுல இயேசு அடையாளம். எங்க போனாலும் பலிபீடத்துக்கிட்ட ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியே தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார். ஜமல்லமா இன்னும் நிறைய வசனம் முடிக்கிறேன். யோவான் 5:அதிகாரம் வசனத்தை மட்டும் வாசி முடிச்சிடும். யோவான் 5:27 சீக்கிரம். யோவான் 5:27 அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். John 5th chapter 27th verse. And has given him authority to execute judgment also, because he is the Son of Man. அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால், அதுக்கு மேல இருக்கிற ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்ப பிதாவும் ஜீவனுடையவர், இயேசு ஆவியான ஜீவன், அந்த ஜீவன்ல தேவ நீதி உயிர்த்தது. அடுத்த வருஷம் அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவன் உள்ளவன் ஜீவன் உள்ள தீர்ப்பு தான் செய்வான். பரிகாரம் பண்ணி விடுதலை இவ்வளவு பெரிய மனுஷனையும். அததான் அந்த விபச்சார சரியை எல்லாரும் கல்லெறிந்து கொள்ளணும்ன்றாங்க நியாய தீர்ப்பு படி. இயேசு குறுக்கிட்டு உங்களில் பாவல் கல்லெறிகிற பெரியோர்கள் எல்லாம் கல்ல கேள்விப்பட இயேசு ஜீவசரிஜ தேவத்தர் உங்களுக்கு உடனே காப்பாத்துறா இருப்பாரு. ஒருத்தனை கை போட முடியல, பிசாசும் ஒண்ணும் பண்ண முடியல. அவளை காப்பாத்திட்டு சொன்னார், இனி பாவம் செய்யாத அவளை ஜீவரத்தம் தேவன் தனக்கு விபச்சாரத்தில் கையும் பெய்யுமா கழுவிட்டுல காப்பாத்துறாரு. அந்த விபச்சார ஸ்பிரிட் அசுத்தாய் போறதுக்கு ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் விபச்சார ஸ்பிரிட் போயிடுச்சு, பசுத்தாய் இறங்கிச்சு. இனி பாவம் அவ சொல்றா ஆண்டவரே என்ன ரட்சிக்கப்பட்டா. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, அப்படி நியாயத்தை இருக்கணும். அப்படி விபச்சாரம் பாவம் விபச்சாரம் மட்டும் உலகத்தை எல்லாருமே பாவம் செஞ்சிருந்தாங்க. சின்ன கல்லு இருந்தா எல்லாரையும் கல்லு இருந்து கொள்ள வேண்டியதான். இயேசுதான் ஒரு ஒண்டியா இருப்பார் பரலோகத்துல. அப்போ அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ அவருக்குள்ள நீ இருக்கிற இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான கிறிஸ்துக்குள்ள இருக்கிற உனக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் உரிமையா கொடுத்துக்கிற. நீ யாரையும் நியாயத்தை இருக்கலாம். எப்படி ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுத்து பிசாசின் தலையே நசுக்கலாம். நீ அதுதான் உலகத்துக்கே வழி. அதான் நம்ம சபை குளோபல் சர்ச்சு, உலகளாவே திருச்சபை. உலகத்து 816 கோடி பேர் இருக்கிறாங்களா மக்கள் தொகை. இங்கிருந்து தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணலாம். காணான் சிறிய மகள் பிசாசினால் கொடியே வேணப்படுறா. இங்க சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு ஒரு நல்லதல்ல, நாயும் தான் நெச்சுக்காடுற. சரி ஜீவப்போம் அந்த ஜீவ சரஜீவ தேவன் அந்நேரமே பிசாசு விடுதலை ஆயிட்டவர். நியாய தீர்ப்பு பிசாசுக்கு ஆயிடுச்சு, அவளை காப்பாத்துறாரு. அந்நேரமே அவள் ஹீலிங் ஆயிட்டா, பசுத்தாய் இறங்கி அவள் சொத்தமானார். அப்போ சமீபத்திலும் தூரத்திலும்
நீ நியாயத்தை இருக்கான் உங்க பிள்ளைங்க தூர தேசத்துக்கு வெளிநாட்டுல இருக்குது வெளியூர்ல இருக்குது தலைமையில கவிச்சு காவல் நண்பத்தையுமே காட்டியிருக்காது அது இன்னும் பிசாசு பிள்ளையாதான் இருக்கும். இயேசு ஜீவன் பரிவு சகல பாவத்தையும் சுத்தி தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாய் பசுத்தாய் இருக்கிற வேலை பாரு. அதனால என் செய்தி கேளு, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு, உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணு, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்து. அல்லேலூயா. அப்போ அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடியா நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரமா போனாரே மத்திய மார்க் லோகா மூவிதான் எங்காக போனாலும் லேகோட் பிசாசு பிச்சவன் அவன் செஞ்ச பாவத்துக்கு நியாயத்துக்கு அவன் எல்லாரும் அவன் எப்ப சாவணும்னு நினைச்சிருப்பாங்க. ஜனங்கள் அப்படித்தான் நினைச்சிருப்பாங்க. அவ்வளவு பிசா அந்த ஏரியாவே கலைக்கணும் தான். அவ்வளவு பாவி அவ்வளவு அக்கிரமக்காரர் 2000 பிசா ஏசு அவனை பார்த்தாரு. அடா பாவி எவ்வளவு பாவம் செய்யணும் நியாயத்திற்கு எப்படி ஐந்து போனா சொன்னாரு. பிசாசுங்கிற நல்ல மேய்ப்பன் லேகோ ஜீவ சர ஜீவர தேவனுக்கு ஆதம் குத்தாரு பாரு சத்தியத்தின்படி 2000 அசுத்தாய் ஓட்டி பசுத்தாய் தேவதூர வந்து காப்பாத்திட்டாரு. அப்படிதான் நியாயம் தீர்த்தார் இயேசு. மனுஷகுமாரன் மனுஷனை ஐக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தாரா. ரட்சிக்கணும் ஜீவ சொல்ற ஜீவ பரலோகத்தே அவனுக்கு தேவன் தனக்கு ஆதம் கொடுத்தே தரணும். அது மாதிரி நீ இயேசு ஜீவன் பரிஜனம் குடும்பத்தார் என்னத்தார் தேசத்தாரு இவங்க ஏரியால இருக்கிற ஜனங்க எல்லாரும் கொடுத்தாக்கா அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. அதான் நியாய வழக்காடுபடி பரிசுத்தவான் போ அந்த பரிசுத்தவான் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தை ஜீவ மார்க்கம் தாம துளசுறான் மாதிரி பரிசுத்தவானா இருக்கணும். ஆமா வேற எந்த அடிக்கிறார் ஓட்டுநாட்டு பரிசுத்தவான் அடிச்சுன்னு ஒட்டி. அப்ப அடுத்த வசனம் யோவான் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் படி 22வது வசனம் 5:22 அன்றியும் பிதாவை கனம் பண்ணுவது போல எனக்கு எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவான தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமா வேற யாருக்குன்னா ஒப்பு கொடுத்திருந்தா எல்லாம் நியாயத்தை அடிச்சு பாதத்துக்கு அமிச்சிடுவாங்க. குமாரனுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்துக்கு கொடுத்துருவான். அந்த குமாரனாகிய ஜீவ சர பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிடுவாரு. சின்ன பாவம் பெரிய பாவம் மோசமான எந்த பாவத்துக்கும் பரிகாரம் ஜீவ சர ஓவர் பெய்டு இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் சாபத்துக்கு பரிகாரம் வாக்கு தத்துவம் சாபத்து மரணத்துக்கு உயிர் ஜீவனம் பாவத்துக்கு தேவநீதி தரித்திர ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாத்துக்கும் பரிகாரம் வச்சுக்கிறாரு. ஜீவ ஆற்று ஜீவ லங்ஸ் ஜீவ கிட்னி ஜீவ சரீரம் ஜீவ எல்லா ஜீவனுக்குள்ள ஜீவ உலகம் ஜீவ வானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழுவதுக்கு கொடுத்து பிசாசு கருத்து வெளியில ஆக்கிறாரு. மனுஷன் நன்மத்தையும் அறியத்தக்க பாவத்தையும் மன்னித்த நன்மத்தையும் உலகம் நன்மத்தையும் ஆகாரம் நன்மத்தையும் வாழ்க்கை நன்மத்தையும் குடும்பம் பிசாசு திடீர்னு கொண்டு நயிச்சுங்கிறான். அல்லேலூயா. படி அந்த வசனத்தை யோவான் 5ஆம் அதிகாரம் 22 John 5th chapter 22nd verse. Father judges no one, but has committed all judgment to the Son, that all should honor the Son just as they honor the Father. He who does not honor the Son does not honor the Father who sent him. சரி யோவான் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம். அப்பொழுது இயேசு காணாதவர் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் கூடராக இருக்கும்படியும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார். அடுத்து 12:31 இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். உலகத்தின் அதிபதியே புறம்பாக தள்ளப்படுறானா. அப்போ உலகத்துக்கே ஜீவனை குத்தாரா இல்லையா சிலுவையில பாவமாகி சாபமாகி மரணமாகி தத்துமாகி அவர் எப்படி நியாயத்தினாரு. உலகத்தின் பாவத்தை சாபத்தை மரணத்தை தத்து ஏற்றுத உன்னை நியாயத்தை என்ன பாதத்துல வைன்னு சொன்னாரு. அவ்வளவு பாவத்தை அவ்வளவு சாபத்தை அவ்வளவு மரணத்தை ஏற்றுது. அவர் எப்படி அவருடைய நீதி அவரை காப்பாத்திச்சான். அவரே ஜீவ சர ஜீவனத்தை தேவன் கொடுக்குற ஆதம் வந்து முழு உலகத்துக்கு சகல பாவம் சாபமான பாதத்திலிருந்து ஏந்து விட்டாரு. இதான் மாடல் காட்டினாரு. புரியுதமா. இயேசு பாவமாக்கப்பட்டார். 2 Corinthians 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியை பாவம் அறியாதவர் நமக்காக பாவமாக்கினார். மேஜிக்காக செஞ்சிருப்பாரு. பிதாவாகித எம்மை பொய்து கைவிட்டாவே பாவத்தின் சம்பளம் மரணம் வந்துச்சு. மரத்தில் தூக்கப்பட்ட இவனு சபிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்து நமக்காய் சாபமானா இருக்குது. அக்கிரமக்கார் ஒருவராக என்ன பண்ண முடியும். அக்கிரமத்தில் ஏத்துட்டு எப்படி நியாயம் தீர்த்துட்டாரு அவரு. இவ்வளவு பாவத்தை ஏத்துட்டேன் உலகத்தை எல்லாரும் பாதாத்துக்கு போய் உட்காந்துருந்தேன் சொன்னார். பாதாத்துக்கு ஏந்து வருது ஜீவ வார்த்தை பேச பிதாவே மணி சொல்லி ஜீவரத்தம் சென்றார். பிதாவே முடிக்க ஆவியப்தி ஜீவனை விட்டாருங்க. ஜீவ சர ஜீவரத்தம் கொடுக்கிறாரு. ஈட்டியால் கொடுத்துருங்க. ஆதம் வந்து முழு உலகத்துக்கு 3 நாள்ல பாவம் மரத்து பாதாத்திலிருந்து ஏந்து வந்து பிசாசின் தலையை நெச்சு வானத்தோட பரலோகத்துக்கு இந்த சூழ்ச்சி ஜோயே ஜீவனை
உலகமெல்லாம் போய் சொல்லுனாரு, கையை தட்டு, கோடி கோடி ரூபாய் கொடுக்கணும் இந்த காணிக்கை, இந்த செய்தி கேட்டதுக்கு. அல்லேலூயா. அவங்க நண்பர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஜெபலாமா? அப்போ இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுகிறான். எப்படி புறம்பாக தள்ளப்படுவான்? உலகத்தின் அதிபதி பிசாசு, பாவம் மரணம். தேவி நீதி உயிர்த்தல். அவரே தேவனால் அவங்க ஞானமும் நீதியும் பசு. என்ன நீ தேவி நீதி? அவர் உயிர்த்தெதுமாகிறாரு. அந்த ஜீவ விச்சத்துக்கு இல்ல, தேவி நீதி உயிர்த்தல் இருக்குது. அதை கைவிட்ட பிதாவுக்கு காட்டுக்குது. ஆதாம் வந்து முழுவத்து கொடுத்து பாவத்தை நம்ம பாதாள விடியிலே பசு தேவத்தை கள்ளப்படும் வானத்தோட சகல உலகத்தின் அதிபதி பிசாசு தலை நசுக்கி ஏந்து போடுற எல்லாத்தையும் பரலோகிறார். இந்த சுவிசேஷம், இந்த ஜோயே ஜீவனை உலகமெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. கடைசியா யோவான் 3ஆம் அதிகாரம். இந்த பரிசுத்தவான்களை போல நீ நியாயத்திற்கு கத்துக்கணும். இல்லைன்னா பட்டு நியாயத்துக்கு உன்னால ஒரு லாபம் கிடையாது, அவனுக்கும் லாபம் கிடையாது. அது அநீதிக்கார ஆதாம் மூலமா பிறந்தவன். அது நியாயத்திற்குள் தான் போய் முடியும். யோவான் 3ஆம் அதிகாரம் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவராலே, இயேசுவாலே. அந்த இயேசு இப்போ உனக்குள்ளே இருக்கிற இயேசு ஏற்கொண்ட ஞானஸ்நானம் எடுத்து திருவிருல பங்கெடுக்கும் போது அந்த ஜீவரத்தம் உனக்குள்ளே இருக்குது. ஆமா, அவராலே உலகம். என்னது? யோவான் 3:10 படிமா. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். John 3rd chapter 17th verse. For God did not send his son into the world to condemn the world, but that the world through him might be saved. சரி, அப்போ அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்கள். உலகத்துல ஆதாம்ல இருந்து 2வது ஜீவனை கொடுத்திருக்கிறார். காட் பேட் பாட்டுல செய்திருக்கிறாரு. மேன் பேட் பாட்டுல என்னதான் அவர் ஜீவரத்தம் குத்தாலும் நான் அநீதிக்காரங்கிட்ட தான் போவேன், அநீதியின் படி தான் போவேன், நன்மை தேவை படி தான் தீர்ப்பு செய்ய, கண்டிப்பா நீ தோத்து படுதோல்வி அடைவாய், கேரண்டி. ஆதாமின் சிந்தை கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். ஆதாமுக்குள்ள நீ போனா என்ன வழக்கானாலும் சாபத்துல பாவத்துல மனத்துல மாம்சமானது ஒன்று போதாது. அது 50 வருட மாம்ச சிந்தை மன ஆதாமுக்குள்ள போனா நன்மை தீமை அறியத்தக்க கனி பிச்சுக்கு நாளிலே சாகவே தீர்ப்பு தான், வேற வழி போக்கே கிடையாது. கிறிஸ்து நானே வழியும் சொல்லி கிறிஸ்துக்குள் உயிர்த்தெழுஞ்சவனுக்குது. வருத்தப்பட்டு பாருங்க, எல்லோரும் எண்ணித்து வாருங்கள், நானே ஜீவ இந்த அப்பத்தை புசித்தால் நித்திய ஜீவன் உண்டு, பிழைக்கவே பிழைப்பாய். அதான் சொல்றாரு. 1 கொரிந்தியர் தீம்பசனம் என்ன? 1 கொரிந்தியர் 6:1. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களுக்கு போகாமல் அநீதக்காரத்தில் போகிற துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயத்திருப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயத்திற்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க உங்களால் தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? எல்லாமே அற்ப வழக்கு தான். இயேசு சிலுவையில எல்லா வழக்கையும் ஏத்துக்கிட்டு பாவத்தையும் மன்னித்து தலைமையில கழிச்சு கவலைப்பட அட்டை தேத்துறான். பேங்க்ல பேலன்ஸே இல்லையே, நீனா கதி கழிக்கிட்டு காசு இல்ல. முழு உலகத்து தரித்திரம் வருது, சாபம் வருது, பாவம் வருது, மரணம் வருது, தரித்திரம் வருது. ஏசு யார்கிட்ட போனாரா? அநீதிக்காரங்கிட்ட எங்கிட்ட போனாரு? பிதா சொல்றதான். பிதா சொல்றாரு, மகனே சபிக்காத, நிந்திக்காத, பிதா சபிக்குள் ஆஸ்வதி, பகை கூட்டு நன்மை செய், சத்துக்களை சினையி, ஜீவ ரத்தத்தை சிந்து. அங்க காரி துப்புறாங்க, அங்க பகைக்கிறாங்க, சிலுவிலறின்றாங்க. இவர் ஜீவ ரத்தம் ஜீவ சரீரம் தான் கொடுக்கிறார். ஆதாம் வந்து முழு உலகத்தை குத்துக்கிட்டே இருக்கிறாரு. மரணமே வந்தாலும் உயிர்த்தெழும் ஜீவன் தான். பாதம் அங்கேயும் ஜீவத்தை பாதாளமே கக்கிச்சு 3வது நாள். ஹல்லேலூயா. கரெக்டா தப்பா? பரிசுத்தவான்களுக்கு தான் போறாரு இயேசு. முழு உலகத்தை சாபத்தை பாவத்தை நீ பரிசுத்தவான் பிதாவாகிய தேவன் என்ன சொல்ல அதன் படிச்சு பிதாவை இயேசு சாப்பிட்ட வாக்குத்தத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு சபிக்கிறோம், பகைக்கிறோம், நிந்திக்கிற ஆதாம் மூலமா பிறந்த சபிப்பான். எல்லாரும் ரோமர்கள் யூதர்கள் ஜீவரத்தை தேவி நீதி ஊத்தல் கொடுக்கிறாரு. பிதாவாகிய தேவனுக்கு இயேசு ஜீவன் பாரு வானத்தோட சகல அதிகாரத்தை கீட்டாரு. ஆதாம் குத்துக்கிட்டே இருக்கிறாரு. 3வது பாவ சாபம் மன்ன பாதாளமே பசுத்தாய்வது தேவது சாவுக உயிர்த்தல் தேவது உலகத்தையே கொள்ளைகள் பிசாசித்ததை நசுக்கி ஏந்து போனதாச்சு மனுஷன் எல்லா ஆஸ்வத்தை பெற்று ஜெயித்து போறாரு. மோபர் வெக்கில் இயேசு சிலுவையில. உலகத்துல அந்த மாதிரி வெக்கில் எங்குமே பார்க்க முடியாது. அந்த இயேசு ஏற்று ஞானசமா உன்னே வெக்கிலாக நியாயாதிபதி ஊழியக்காரனா அப்போ சில தேர்தல் சுவிசேஷ போதகரா வச்சுக்கிறாரு. இயேசு போல போதகராரு, ஜீவ மார்க்கனாரு. அதுக்கு என் செய்தியை கேளு, என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு, உன் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர், ஊழியக்காரங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணு. பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல இந்த செய்தியை ஷேர், குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணு. இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் டிரான்ஸ்லேட் பண்ண முழு உரிமை.
இன்னும் ஏராளம் செய்திகள் 100க்கு 100 ஜீவமாறு உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் ஜாமோர் பசுத்த பிதாவே இந்த அருமையான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி சொல்கிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாத, இனி நாளல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருந்த பவுல். அந்த பவுல் தான் 1 இந்த வசனம் சொல்றாரு, உலகத்தை நீங்கள் நியாயத்திற்கிறவர்களாக அற்ப வழக்கில் அபாத்திரரா பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவை ஏற்றுவது ஞானசாமி திருந்தப்படுவது ஜீவ மார்க்கர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கணிப்பு ஷாகவே ஷாவாய் விஷாசு திருடுவான் கொள்ளுவான் அழிப்பான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிவுணப்பட வந்தே மூடு வருது 816 கோடிக்கு அதிகமான ஜல் இயேசு பரிசு கொடுக்கிற தாய் கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்கள் இயேசு எங்கு சுற்றி தந்தார் மத்திய மாட்டு மூது அவர் எங்கு கிராமங்கள் ஒரு பட்டணம் அவனுடைய நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காய் ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதம் முழு அசுத்தாக்கி பசுத்தாக்கி தேவதுரா பண்ணி இனி பாவம் செய்யாதே நானே திராட்சை நீங்கள் ஒருவனில் வார்த்தை நிலைத்திருங்கள் மிகுந்த கனிகள் ஆசுவாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான நித்திய பரலோக கனி கொடுப்பீர்கள் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு. ஆதாம் சிந்தை மன்னம் ஆண்டவரே முழு உலகத்து 816 கோடிக்கு அதிகமான கிராமங்கள் பட்டண தேச குடும்பம் பட்டண தேச இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் பிதா கூட ஆதாம் வாய்நாள்லாம் கூட இடைவிட எக்காலத்து கொடுத்துட்டே இருக்கிறது அசுத்தாய் துவச்சிக்கிற பசுத்தாய் தேவதூர் முழு உலக அலையலையாய் கிராமங்களில் பட்டண பசுத்தாய் அலையலாய் இறங்கிட்டு தேவதூர்லாம் பண்ணி 2ஆம் வரைக்கும் இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த எங்க சபை குளோபல் சர்ச் உலகளாய் திருச்சபை நீர் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாய் ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்து ரத்தம் சகல சின்ன பாவம் பெரிய பாவம் சாப பாவம் மண்ணு தத்திரம் பாதத்திலே பசுத்தாய் தேவநீதி இயேசு சாமட வாகத்தை கொடுக்கின்ற வசதி குடும்பத்தார் இனத்தார் தேச பிள்ளைகள் மனைவி பிள்ளைங்க குடும்பத்துக்கு பட்டண தேசத்துக்கு நீ உலகத்துக்கே ஒளி குடும்பத்துக்கே ஒளி பட்டணத்துக்கே தேசத்துக்கே ஒளி நீ பூமிக்கு உப்பு என்ற வசதி செய்திகளை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கும் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபினர் குடும்பங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்க சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் பேஸ்புக்ல போங்க துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் எஃப்ஜிசிஐ வெல்லூர் ஒரு சேனலுக்கு இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எஃப்ஜிசிஐ வெல்லூர்ல நான் ஊழியக்காரனா இருக்கேன் வேலூர்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் வச்சு இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேப்புல பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. மறுபடியும் இந்த செய்திகள் கேளுங்க. உலகத்துல எங்குமே கேட்க விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்க நண்பர்கள் உறவு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காக நிச்சயம் நீங்க இந்த செய்தியை ஷேர் பண்ணணும். பேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி குறைந்தது ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள தினத்தோறும் கொடுக்க விலையேற்பட்ட செய்திகள் கேளுங்க. இந்த செய்தி கேட்டா உங்களால் ஊழிய செய்யாம இருக்கவே முடியாது. எங்க போனாலும் ஆதவங்களை பாவத்தை சாப்பிட்டு பிசாசு வழக்காடிங்கிறான். ஏசு ஜூன் பரிவு தேவன் தனக்கு ஆதவன் முழு அசுத்த பசுத்தா இருக்கு தேவதர் பண்ணி உலகத்துக்கு வெளியே பூமிக்கு உப்பாருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்க நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமா நீங்கள் ஆத்மதிக்கப்பட்டே தீர்கள். இந்த செய்தி 27/9/2025 பரிபூர்ண ஜீவன் சோழவர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இந்த செய்திகளை கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை பேசி உங்களை உற்சாகப்படுத்திருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தரை நிச்சயம் கனம் பண்ணணும். நீங்கள் கனம் பண்ணவே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இன்னும் ஏராளமான செய்திகளை கடைசி நாள் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.